அனைவருக்கும் வணக்கம். கும்பராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் சூரியனின் விபரீத ஆட்டம் ஆரம்பம். இது தெய்வம் எடுத்த முடிவு, இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி கும்பராசனையர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா கும்பராசனையர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், சிம்மத்தில் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து வந்த சூரிய பகவான் பெயர்ச்சியாகி ஆட்சி பலத்தை இழந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேது சுக்கிரன் புதனோடு இணைகிறாரு. அது மட்டுமில்லாமல் கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியன் இந்த உலக இயக்கத்திற்கு முக்கியமான ஒன்றாக இருக்குதுங்க. இதன் சக்தியால் தான் ஜீவராசிகள், பயிர்கள் வாழ்கின்றன, வளர்கின்றன. கோடை, குளிர், மழை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன. அத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்று பொருள். சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும், விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமானை நோக்கி கடுமையான தவமிருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் 1000 கிரகணங்களோடு ஒளிமண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றாரு. சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் செல்வாரு. அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு என்பது நிகழ்கிறது. சூரியன் பச்சை நிறமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு. அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு. இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவருடைய பெயர் அருணன். இவருக்கு கால்கள் கிடையாது. இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவாறு. சூரியனின் ரதம் பொன்மயமானது. அந்த ரதத்துக்கு 5 ஆரங்களும் 3 நாபிகளும் உண்டு. 3 நாபிகளும் 3 காலத்தை குறிக்கும். சூரிய சக்கரத்தில் உள்ள 6 கட்டைகளும் 6 ருதுக்களை குறிக்கின்றன. சக்கரத்தின் மேல் பாகமும் கீழ்பாகமும் உத்ராணியம், தட்சியானியத்தை குறிக்கிறது. சூரிய பகவான் தன்னுடைய தேரில் 4 பட்டணங்களை சுற்றி வந்து காலை, மதியம், மாலை, அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு. சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமி ஆகும். இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது. தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள். அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் 7 குதிரைகளும் ஒரே சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன. இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் அடுத்து வரும் பிறவியில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ரத சப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் அப்பொழுது சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை நைவேத்தியமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும். கோதுமையால் செய்த சப்பாத்தி, சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலனை தரும். வாசலில் சூரிய ஒளிபடும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி, பருப்பு, வெல்லம் படைக்கலாம். சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தர் ஆகலாம் என்கின்றது புராணம். ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதே போல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கின்றார்கள். நவகிரகங்களில் செயல்பாடு ஒருவரின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த கிரகங்களின் தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான். 9 கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்திற்கும் சூரியனின் ஒளி தேவை. குறிப்பாக ஜீவராசி வாழ்வதற்கு சூரியன் தான் காரணம். குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களுடைய தந்தையான சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவன் ஆவாறு. சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம். எந்த செயலிலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு. எதிரிகள் புடை சூழ வந்தாலும், துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும்,
அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பு சூரிய பகவான் வழங்குகிறாரு. சுற்றி இருக்கும் எதிரிகள் கூட்டத்தின் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்க்கக்கூடியவர் சூரிய பகவான். அப்படிப்பட்ட சூரிய பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும். அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்துவிட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை தூக்கி கொள்ள வேண்டும். பின்னர் நீர் பூமியை நோக்கி விடுமாறு காய்க்க வேண்டும். இவ்வாறு ஐம்பூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியம் அனைத்துமே கைகூடும். இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரண அருளாசி கட்டாயம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அப்படி கும்பராசினியர்களுக்கு சூரிய பகவான் ஆட்சி பலம் இழந்து பெயர்ச்சியாக கூடிய இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் இத்தருணங்கள்ல சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. குறிப்பா உங்களுடைய ஜென்ம ராசி சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால ஏதாவது ஒரு உடல் உபாதை என்பது ஏற்பட்டே இருக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய கவலையும் அச்சமும் உங்களுடைய மனதை வருத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. நெருங்கிய உறவினர்களிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒற்றுமை பாதிக்கப்படுங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய உத்தியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. திருமண முயற்சிகள்ல ஏமாற்றமே மிஞ்சுங்க. அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுவதால் உடலில் அசதியும் மனதில் சோர்வும் ஏற்படுங்க. வீண் செலவுகளை தவிர்ப்பது மிக மிக அவசியம். குறிப்பா கிடைக்கக்கூடிய வருமானத்தை எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் இத்தருணத்தில் சனி பகவான் அனுகூலமாக இல்லைங்க. குருவும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக நிலையில் ரிஷபராசியில் நிலை கொண்டிருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த பல பிரச்சனைகளால் உற்பத்தியை குறைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுங்க. வெளிமாநிலங்களிலிருந்து வந்து பணியாற்றும் தொழிலாளர்கள் நியாயமற்ற கோரிக்கைகளினால உற்பத்தி பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குதுங்க. மூலப்பொருட்களுடைய விலை அதிகரிக்குங்க. சந்தை நிலவரமும் சாதகமாக இல்லை. முக்கியமான தருணங்கள்ல நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது. இதன் காரணமாக நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. குறிப்பா உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் சூரிய பகவானை வணங்குங்க. அல்லது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவில்களுக்கு சென்று நவகிரக சூரியனை வலம் வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.